இன்றைக்கி டீம் பிரிக்கும்போது ராணவ், முத்துக்குமரன் எல்லாரும் சேர்ந்து ஒரே டீமில் இருக்கலாம்னு பிளான் பண்ணோடனே அருண், அப்புறம் ராயன் எல்லாருமே வந்து அதுக்கு டோட்டலாக அகெயின்ஸ்ட்டு அதை விடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட ஜாக்லினும் அதுக்கு விடவே மாட்டேன்னு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ராயன் கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் தீபக் அண்ணன், ராணவ், முத்துக்குமரன் 3 பேர் சேர்ந்து ஒரு டீமில் இருக்கிறத நான் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன். இவர் யார் அலோவ் பண்ணுறதுக்கு? பெரிய பிக் பாஸ் இவருக்கு என்னன்னா முத்துக்குமரன் எதாவது சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும், அதுதான் இவரோட பிளானு. ஸோ அதை அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் வந்துட்டு ராணுவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, இங்கே பாரு, இங்கே எல்லாருமே கேங்காக தான் விளையாடுவாங்க, இப்போவும் உன்னை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க ராணவ். பொம்மை டாஸ்க் அப்போ உன்னை எவனா கூப்பிட்டானா? ஒருத்தனுமே கூப்பிடல, உன்னை முத்துக்குமரன் மட்டும்தான் கூப்பிட்டான் நீ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராணவ் அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாரு. உன்னை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களே தவிர உன்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. உன்னை ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நீ யோசிச்சு பார்த்தோன்னா உனக்கு தெரியும். நீ வந்து ஏதாவது திடீர்னு கலைச்சிருவியோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நேற்று நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன, அப்புறம் நான் எடுக்கலைன்னு உடனே நீ வந்து ஜாக்லினுக்கு பதிலாக விஜய் விஷாலுக்கு போனால் அது நல்ல கேம். ஆனால் சப்போஸ் நீ வண்டியில் ஏறி பாதியில் திரும்ப மாற்றி போயிருந்தேன்னா அதுக்கு இதே வேற. இந்த மாதிரி நீ ஏதாவது ஆட்டத்தை கலைச்சிருவியோன்னு பயந்து தான் உன்னை யாரும் டீமில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு ஒரு டீமில் இருக்கிறதுனா எப்படின்னா, கடைசி வரை அந்த டீமில் எடுக்கிற முடிவுகளுக்கு நீ கட்டுப்படணும், அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து நல்ல கேம். இது இல்லைன்னா தான், இதனால தான் உன்னை ஒஸ்ட் பெர்ஃபார்மராக எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ கடைசி வரைக்கும் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணணும் ராணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ராணு ஓகே முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தராக ராணுவை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும், மாற்றி முத்து கூட ராணுவ சேர்ந்து ஆடிடக்கூடாது, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. முத்துக்குமரன் வந்து ராணுவை கூப்பிட்டு முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க, அடிப்பட்ட உடனே செகண்ட் ப்ரோமோவில் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர் வந்து பேர் வாங்குறதுக்காக ராணுவுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும், கூட இருந்தால் கிடைக்குங்கிறதுக்காக முத்துக்குமரன் பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்லேருந்தே முத்து வந்து ராணுவை கூப்பிட்டு தான் பேசி வச்சுட்ருக்காரு. ஸோ அது தெரியாமல் அதுக்குள்ளே வந்து முத்துக்குமரன் வந்து ஃபுட்டேஜ்க்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்